ஹாய் ஆல், வெல்கம் டு ரியா விலாக்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் வந்து மட்டன் பிரியாணி தைப்பூசம் அன்றைக்கி பண்ணது. என்னடா தைப்பூசம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு தைப்பூசம்லாம் கிடையாது. ஸோ அதனால் அன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் பிரியாணி பண்ணோம். அந்த பிரியாணி அவங்க ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் சாப்பிட்டாங்க. இதில் வந்து எப்பவும் போல் ஆயில், கீ, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், அது இல்லாமல் ரவ்வோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க, நிறையா போடாதீங்க, கசக்கும். அது கூடவே வந்து ஆல் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை, அதுக்கப்புறமா வந்து சில்லிஸ், ஆனியன் இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லாவே மூடி இருந்ததுனால ஃப்ரை ஆகிடும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடும். உங்கள் எல்லாருக்குமே இது ஆஸ் யூஷுவல் தெரியும். அதுக்கப்புறமா இந்த விலாக் எடுக்க முக்கியமான காரணமே என்னதுன்னா, இந்த தக்காளி போடுறதுல தான் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த தக்காளி கூட வந்து கொஞ்சம் தயிர், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து அது கூட போட்டு வதக்கிக்கோங்க. முன்னாடியே வந்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு சைடில் வந்து மட்டனுக்கு வந்து மட்டனை தனியாக வேக வச்சு ஒரு 8 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்து வச்சாச்சு முன்னாடியே. ஸோ அந்த மட்டனையும் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மட்டன் போட்டுட்டு இதையும் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடணும். என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆக்சுவலி கோல்டாக இருக்குது. இப்போ நிறையா பேருக்கு இந்த சீசனில் வந்து கோல்டு அதிகமாக வருதுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சேஃபாக இருங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ யார் யார் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு நோ அபவுட் இட். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கமிட் ஆகாதவங்க, இனிமேல் கமிட் ஆக போகிறவங்க, முன்னாடியே கமிட் ஆகி இருக்கவங்க எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஜாலியாக நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேக் டு த பிரியாணி. இதை நல்லா போட்டு வெந்துருச்சு மட்டன் எல்லாமே. நல்லி வந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்சப்பயே ஒரு தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை வந்து அளவு பார்த்து இதில் ஊற்றிக்கோங்க. எப்பயும் போல் கார மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் செஞ்ச அம்மாவோட பொடி இருக்குது, அந்த பொடியும் போட்டுப்போம். நார்மல் மிளகாத்தூள் பொடி தான். அதுக்கப்புறமா வந்து தண்ணி அளவு பார்த்து ஊற்றிட்டு, நாங்கள் அன்றைக்கி பண்ணது வந்து சிட்டி முட்டியாலில் கிடையாது, பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தோம். சீரக சம்பாவில் கிடையாது, பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக அது கூட உப்பு போட்டு இதை வந்து நம்ம தம் போட போகிறோம். இதில் வந்து மறக்காமல் தம்முக்கு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டாலே தம் போடுறது ஈஸியாக இருக்கும். நாங்கள் முன்னாடிலாம் வந்து நான் வந்து தனியாக சமைக்கிறப்ப தம் போடுறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். பட் இப்போலாம் வந்து தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம பூண்டு இடிப்போம்ல, அந்த கல்லை தூக்கி நாங்கள் வச்சுருவோம் தம் போடுறதுக்கு. அது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. சிம்மு 15 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுலேயே பிரியாணி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதெல்லாம் பாஸ்மதி ரைஸு டக்குன்னு வெந்துடும், ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட வேலண்டைன்ஸ் டேயில் உங்கள் லவ் லாங்குவேஜஸ்லாம் எப்படி இருக்கும்? லைக் மாறி ரொம்ப காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் கொடுத்துப்பீங்களா? இல்லை சாக்லேட், ரோசஸ்லாம் மேண்டேட்ரியா? அதெல்லாம் எனக்கு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எங்களோட லவ் லாங்குவேஜஸ் வந்து ஃபுட்டாக தான் இருக்கும், இல்லை ஒருத்தவங்க எப்படி பார்த்துக்குறோம் அப்படின்றதா தான் இருக்கும். லைக் நான் வந்து சக்திக்கு சமைச்சு தரது, இல்லை சக்தி வந்து எனக்கு சமைச்சு தரது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த நிறையா கிஃப்ட்ஸு, ரோசஸ், டெடி அதெல்லாம் வந்து ரொம்பலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஈவன் எங்கள் என்கேஜ்மெண்ட் டே வந்துச்சு. லைக் நாங்கள் எப்படி அதை மறந்தோன்னே தெரில. வி ஃபர்காட் அவர் என்கேஜ்மெண்ட் டே. செகண்ட் இயர் தான் ஆகுது, அதுக்கே நாங்கள் என்கேஜ்மெண்ட் டேவை மறந்துட்டோம். எனக்கு லைட்டாக ஒரு பக்கம் கில்ட்டாக தான் இருக்குது, என்ன நம்ம இப்படி மறந்துட்டோம் அப்படின்னு. பட் ஆனால் ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் லைக் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, 2 பேருமே மறந்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து லைஃப் போயிட்டுருக்கோம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம். டச்வுட் உங்களுக்கு நல்லா போச்சுன்னா வெல் அண்ட் குட். ஓகே, இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். See ya.